லோகேஷ் கனகராஜோட ரீசெண்டான இந்த ஒரு ப்ரோமோ சாங் கேட்டதுல இருந்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. முக்கியமா ஸ்ருதியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துமே இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா இது எல்லாத்தையும் பார்த்து விரக்தியில பயங்கரமா கலாச்சிருக்காங்க நம்ம காயத்ரி சங்கர் அவர்கள். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துல முன்னணி இயக்குனரா வலம் வந்துட்டு இருக்க ஒரு பர்சன் தான். மாநகரம் படம் மூலமா அறிமுகமாகி அடுத்தடுத்து கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ அப்படின்னு அவர் கொடுத்த படம் எல்லாமே வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் தான். அப்படி இருக்க நிலைமையில இவரோட படத்துல எல்லாத்துலயுமே கதையை பாத்தீங்கன்னா ஹீரோயினிய தலைய வெற்ற மாதிரியும் இல்ல ஹீரோயினி செத்து போற மாதிரியும் தான் கதையில இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு உள்ள ரொமான்ஸினே கிடையாதா அப்படின்னு எங்கி பார்த்த நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு இடையில நம்ம எல்லாருக்குமே ஷாக் கொடுக்கிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸான விஷயம் கமலஹாசனோட ராஜ்கமல் நிறுவனம் ஒன்னு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே பல விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது ஸ்ருதிஹாசன் அவர்களும் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் ஒர்க்ல ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே மூவியா இருக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அது ஒரு ஆல்பம் சாங். அதோட ப்ரோமோ நேத்தி தான் ரிலீஸ் ஆனிச்சு. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே பயங்கர ஹிட் அடிச்சு எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயமா மாறிடுச்சு. பிகாஸ் லோகேஷ் கனகராஜும் ஸ்ருதிஹாசன் அவர்களும் பயங்கர ரொமான்டிக்கா அதுல இருக்க அந்த ஒரு விஷயம் தான் எல்லாருமே வாய பொழுது இது யாரு நம்ம லோகேஷ் கனகராஜா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் என்னதான் முன்னணி இயக்குனரா இருந்தாலும் இப்ப முதல் முறையா ஹீரோவா அடியெடுத்து வச்சிருந்திருக்காரு. இதை பார்த்த நிறைய பேர் இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம காயத்ரி சங்கர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா அது எப்படி சார், நாங்க நடிக்கிற படமா இருந்துச்சுன்னா அதுல ரொமான்டிக் சீன் வந்துச்சுன்னா எங்க கழுத்தை வெட்டிடுறீங்க. அப்படி இருக்க நிலைமையில நீங்க மட்டும் இப்பெல்லாம் பண்றீங்களே இதெல்லாம் நியாயமா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க. இதை பார்த்த நிறைய ரசிகர்கள் கேளுங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. இத பத்தி அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவரே அந்த டைம் சொல்லியிருந்தாராம், எனக்கு இந்த ரொமான்ஸா எழுதுறதோ இல்ல ரொமான்ஸா எடுக்கிறதோலாம் வரலப்பா அப்படின்னு சொன்ன இந்த மனுஷன் இப்ப ரொம்பவே ரொமான்டிக்கா ஸ்ருதிஹாசனோட இந்த ப்ரோமோல இருக்கத பார்த்து எல்லாருமே செம்ம ஷாக்ல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் மீண்டு வர முடியல. இந்த ப்ரோமோவோட முழு சாங் வந்து எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ச் 25 தானாமா. இந்த பாட்டை யாரு எழுதிருக்காங்க தெரியுமா? கமலஹாசன் அவர்கள் தான் பண்ணிருக்காராமா. சோ வேற லெவல் ஹிட் அடிக்க போகுது அப்படின்னு தான் ரசிகர்களுக்கு மத்தியில பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜா வேற வெர்ஷன்ல பார்க்கும்போது ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துட்டு இருக்கு. எப்போதுமே இயக்குனர் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இருந்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோவா என்ட்ரி கொடுத்திருக்காரு. எப்பெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம காயத்ரி சங்கர் சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லிடுங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.